என்னுடைய கடலூர் மாவட்டம், என்னுடைய பகுதியான, நான் வாழ்கின்ற பகுதியான நெய்வேலியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்ற அங்கிருக்கிற ஏரிகள், ஆறுகள், நீர்நிலைகள், அங்கிருக்கிற கேணி என்று சொல்லக்கூடிய கிணறுகள், அதுபோன்ற ஆழ்துளை கிணறுகள், மக்கள் பயன்பாட்டில் வீடுகளிலே கட்டி வைத்திருக்கின்ற தொட்டிகளிலே திடீரென்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பூவுலகின் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு ஆய்வை மேற்கொண்டு மனித உயிருக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய பாதரசம், நிக்கல் மற்றும் காட்மியம், ஜிங்க், போரா போன்ற பலவகை உலோகங்களும் கெமிக்கல் அதிலே கலந்திருப்பதாக, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு அல்ல 250 மடங்கு கலந்திருப்பதால் அங்கு மனித உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தை பேருக்கும் குழந்தைகளுக்கும் பேராபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது ஒன்றிய அரசின் சார்பாக, NLC நிர்வாகத்தின் சார்பாக, இது தனியார் NGO அல்லது பூவுலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மையில்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது 155 மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து, மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, இப்படி என் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு பேராபத்து இருக்கிறது, இதை குறித்து நான் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன், இதற்கு எனக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு இனி அங்கே சுரங்கங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாது, சுரங்கங்களை உருவாக்குவதற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு கவன ஈர்ப்பை அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து நான் போராடி வந்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டன.